ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் 13. புள்ளின் வாய் கீண்டானை. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினையாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே. புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினையாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே. பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினையாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே. பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். நம்ம இப்போ இந்த பாசுரத்துக்கான ஒரு வார்த்தைக்கும் உள்ள அர்த்தத்தை பார்க்கலாம். புள்ளின் வாய் கீண்டானை. கொக்கு வடிவில் வந்த பகாசுரன் என்ற அரக்கனின் வாயை கிழித்தவன். பகாசுரன் என்ற அரக்கனின் வாயை கிழித்தவன். பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை. மோசமான அரக்கன் ராவணனை விளையாட்டுத்தனமாக வென்ற இறைவன். கீர்த்திமை பாடிப்போய். அவரது வீரத்தை புகழை பாடிக்கொண்டே செல்வோம். பிள்ளைகள் எல்லாரும் அனைத்து இளம்பெண்கள் பாவை களம்புக்கார் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விரத இடத்திற்குள் நுழைந்தார். கோபிகைகளும் கிருஷ்ணருக்கும். வெள்ளி எழுந்து. வீனஸ் விடிவெள்ளி பின்னிரவில் தோன்றும் சுக்கிரன் நட்சத்திரம். வியாழம் உறங்கிற்று. ஜூபிட்டர். வியாழன் பிரகஸ்பதி கோள் மறைந்தது. புள்ளும் சிலம்பினகான் பறவைகள் கூவி பாடும் ஒலி கேள். போதரி கண்ணினையாய் தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே. குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே. உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சலடித்து குளிக்க வராமல். பள்ளி கிடத்தியோ நீ இன்னும் உன் படுக்கையில் தூங்குகிறாயா? பாவாய் பெண்ணே, நீ நன்னாளால் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே. கள்ளம் தவிர்ந்து என்கின்ற திருட்டை தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் எங்களுடன் நீராடவா பாவை பெண்ணே. பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிறன்மனை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லாரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது. கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது. வியாழன் மறைந்து விட்டது. பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன. தாமரை மலர் போன்ற கண்களுடைய பெண்ணே, விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சலடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய்? அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே. மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா? எனவே
தூக்கம் என்கின்ற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராட வா அப்படின்னு கோதை நாச்சியார் வந்து எல்லா பெண்களையும் கூட்டிக்கிட்டு போறாங்க. எங்க கூட்டிட்டு போறாங்க? பாவை நோன்பு நோக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அவங்க போய் நின்று ஒவ்வொரு பாவைக்கும் ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டு போறாங்க. இப்போ இந்த பாசுரத்துல அந்த வீட்டுல இருக்கிற பெண்ணை போதரி கண்ணினையாய் அப்படின்னு ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. போதரி கண்ணினையாய் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து மலர்களில் உள்ள கருவண்டு போன்ற கண்களை உடையவளே, இல்லைன்னா தாமரை போன்ற கண்களை உடையவளே அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கோதை நாச்சியார் வந்து தனியா போய் பகவானை நாடி அவங்க வேணுங்கிறது கேட்டு வாங்கிக்காம எல்லாரோடையும் சேர்ந்து போகணும், எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போகணும். பகவானுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கருவியா இருக்கணும் அப்படின்னு அவங்களோட மனசுல வச்சு அவங்க இந்த பாசுரம் பாடி எல்லாரையும் கூப்பிட்டு போறாங்க பாவை நோன்பு நோக்கிறதுக்காக. இப்போ இவங்க இந்த பாவை நோன்பு நோக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம் அது? எதுவும் ஜடத்துல அவங்க எதுவும் கேட்கல. எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்காம எனக்கு பகவானுடைய பக்தி வேணும், பகவானுடைய அருள் வேணும், நான் பகவானை எந்நேரமும் நினைச்சிட்டு தொழுதுட்டு அவங்களுக்கு சேவை பண்ணிட்டு அவங்களுடைய திருவடிகளுக்கு சேவை பண்ணிட்டு பகவானுடைய பக்தர்களுடைய திருவடிகளுக்கும் சேவை பண்ணிட்டு எந்நேரமும் அவனுடைய ஞாபகத்திலேயே என்னுடைய நாட்களை கழிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிறது அவங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணம். அதனால வந்து இது இந்த மாதிரி சங்கீர்த்தன யஜ்ஞம் பண்ணி கோதை நாச்சியார் வந்து பக்தி செஞ்சு நமக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருக்காங்க. அதுக்காகத்தான் வந்து பாகவதர்களுடைய திருவடிகளுக்கும் நம்ம வந்து தொழணும், சேவை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் நம்ம எப்பவுமே ஆண்டாள் திருவடிகளே சரணம் அப்படின்னு நம்ம ஆண்டாளுடைய திருப்பாதங்களுக்கு நம்மளை சமர்ப்பிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து அவங்களுடைய கருணையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஆண்டாள் நம்ம மேல கருணை வச்சாங்கன்னா 1% அவங்க கிட்ட இருக்கிற அந்த பகவத் பக்தி நம்ம கிட்ட கொடுப்பாங்க. இப்போ இந்த பாசுரத்துல வந்து கோதை நாச்சியார் 2 பேருடைய பேர் சொல்லியிருக்காங்க, கிருஷ்ணர், ராமர். இப்போ இங்க பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழித்தவன். ஸோ கிருஷ்ணலீலையில வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். கம்சன் வந்து கிருஷ்ணரை கொல்றதுக்காக நிறைய அரக்கன்களை வந்து அனுப்புனாரு. ஒவ்வொரு அரக்கனையா பகவான் வந்து வதம் பண்ணி அதை சமாளிச்சுட்டு வந்தாரு. ஸோ இப்போ இந்த லீலையில வந்து கொக்கு வடிவில் ஒரு அசுரனை வந்து கம்சன் அனுப்புனாரு. ஸோ அந்த கொக்கு வந்து முதல்ல எல்லாரையும் கொஞ்சம் மயக்கி ஏமாத்தி பக்கத்துல வந்த உடனே கிருஷ்ணரை கொல்றதுக்காக எல்லாமே அவர் வந்து பெரிய வடிவம் எடுத்து கிருஷ்ணரை முதல்ல முழுங்கினாரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய உடல்ல இருக்கிற ஒளியோட சூட்டை தாங்க முடியாம அந்த கொக்கு வந்து கிருஷ்ணரை துப்பிருச்சு. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து அவனுடைய அந்த அலகை வந்து 2ஆ பிரிச்சு பிளந்து அந்த அரக்கனை வந்து கொன்னாரு. ஸோ இப்போ நமக்கு நம்மளுடைய ஆச்சாரியர்கள் இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பாகவதத்துல இருந்து பிரபுபாதர் நமக்கு வந்து விளக்கியிருக்காரு. அது என்னன்னா,
இந்த கொக்கு வந்து பொய்மையும் இரட்டை மனமும் போலித்தனம் இதெல்லாம் வந்து காட்டுது நமக்கு. பொய்மை, இரட்டை மனம், டியூவாலிட்டி, ஹிப்போக்ரசி, டியூப்ளிசிட்டி இதெல்லாம் வந்து இந்த கொக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி பேராசையும் சுயநலமும், கடுமையும் கொடுமையும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பக்தருக்கு இருக்கக்கூடாத விஷயங்கள். கடுமை, கொடுமை, பேராசை, சுயநலம், பொய்மை, இரட்டை மனம், போலித்தனம், அதுக்கப்புறம் நேர்மையின்மை மற்றும் தவறான நடத்தை. இது எல்லாமே வந்து இந்த கொக்கு பகாசுரன் வந்து ரெப்ரசன்ட் பண்றாரு. இப்போ பிரபுபாதர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, இந்த பகாசுரனுடைய லீலைய நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறப்போ கிருஷ்ணர் வந்து எப்படி பகாசுரனுடைய வாயை பிளந்து அவரை கொன்னாரோ அதே மாதிரி நம்ம மனசுல இருக்கிற இந்த தேவையில்லாத விஷயங்களை வந்து கிருஷ்ணர் அழிச்சிடுவார். இதை கேட்கறதாலேயே நமக்கு வந்து இதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. இப்போ எல்லாருக்குமே வந்து மனசுல 6 அனர்த்தங்கள் இருக்கு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம். ஸோ இப்ப நம்ம இங்க இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த எல்லா அனர்த்தங்களும் இந்த 6ல இருந்து வந்தது தான். ஸோ பகவானை வந்து பகவானுடைய புகழை பாடுறனாலையும் பேசுறனாலையும் பகவானை நினைக்கிறனாலையுமே இந்த அனர்த்தங்கள் எல்லாம் நம்ம மனசை விட்டு போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து பகவான் கிட்ட வேண்டிக்கணும், நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இந்த மாதிரியான அனர்த்தங்கள் எல்லாம் என்னை விட்டு சீக்கிரம் எடுத்துருங்க. ஸோ தட் நான் வந்து தூய்மை அடைஞ்சு பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் பக்தருக்கும் குரு சாதுக்கள் சாஸ்திரங்கள் எல்லாருக்குமே வந்து தூய மனதோட சேவை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கலாம் பகவான் கிட்ட. இப்போ இதுல வந்து நம்ம சைத்தன்ய மகாபிரபு சிக்ஷாஷ்டகத்துல வந்து ஒரு ஸ்லோகத் பாடியிருக்காரு. திருநாதபி சுனீச்சேன தரோரபி சகிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனிய சதாஹரிஹி. தெருவில் உள்ள வைக்கோலை விட தாழ்ந்தவனாகவும் மரத்தை விட சகிப்புத்தன்மை உடையவனாகவும் பொய்யான மானம் இல்லாதவனாகவும் மற்றவர்களுக்கு எல்லா மரியாதையும் அளிக்க தயாராக இருப்பதாகவும் நினைத்து அடக்கமான மனநிலையில் இறைவனின் திருநாமத்தை உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த ஒரு ஸ்லோகத்துக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா அனர்த்தங்களுக்கும் வந்து டோட்டல் ஆப்போசிட். ஓகே, இப்போ இதெல்லாம் நம்ம எடுத்தா தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்ற மாதிரி இது திருநாதபி சுனிச்சேனா தரோரபி சகிஷ்ணுனா, இந்த சகிப்புத்தன்மை, தன்னை வந்து எல்லாரையும் உயர்த்தி தன்னை தாழ்ந்தவனாக அடக்கமாக அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் மரியாதை அளிக்கிறதுக்கு தயாரா இருக்கிற அடக்கமான மனநிலை எப்ப வரும்னா, எப்ப நம்ம இதெல்லாம் எடுக்கிறோமோ வரும். இதெல்லாம் நம்மளால எப்ப எடுக்க முடியும்? பகவானுக்கு தொண்டு செய்யறனாலையும் பகவானுடைய திருநாமத்தை உச்சரிக்கிறனாலையும் தான் வரும். ஸோ சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த இந்த குவாலிட்டியெல்லாம் நீங்க வளர்த்துக்கிட்டா தான் பகவானுடைய திருநாமத்தை கரெக்டா சொல்லலாம், நல்லபடியா சொல்லலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு பிரபுபாதர் நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்ல நீங்க வந்து ஜபம் பண்ண ஆரம்பிங்க, நாம சங்கீர்த்தனம் ஆரம்பிங்கோ. அந்த நாம சங்கீர்த்தனம் நமக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்ட், இந்த குவாலிட்டி எல்லாம் நமக்கு கொடுத்துரும். அதனால ஏனத்தேன பிரகாரேன மனஹ கிருஷ்ண நிவாசையே, ஏதாவது செஞ்சு சாண்ட் பண்ணுங்க, எப்படி இருந்தாலும் சாண்ட் பண்ண ஆரம்பிங்க. குவாலிட்டி ஜப்பா வந்து ஆரம்பத்திலேயே எல்லாருக்கும் கிடைச்சிடாது.
ஆனால் ஜபம் பண்ண 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 பகவானுடைய அருள்ல, பக்தர்களுடைய அருள்னால, நம்ம பரமாத்மாவுடைய அருள், கிருஷ்ணருடைய அருள், குருவுடைய அருள்னால நம்மளுடைய நாம ஜபமும் ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு சொன்ன மாதிரி தூய நாம ஜபமா ஆகும். அதுக்கப்புறம் இங்க சைத்தன்ய சரிதாமிரத்துல மத்திய லீலையில கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சாரி, சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓகே, கிருஷ்ணருக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் வித்தியாசம் இல்லை. இவருடைய பேரு ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு. வைஷ்ணவ ஆச்சார நாம சங்கீர்த்தன கருணார சார பக்தி பிரேரண தனா. வைஷ்ணவ நடத்தையின் சாராம்சம் என்னென்ன? இரக்கம், புனித நாமங்களை உச்சரித்தல் மற்றும் மற்றவர்களை பக்தியில் தூண்டுதல். இதுதான் கோதை நாச்சியார் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றவர்களை பக்தியில் தூண்டுதல். ஏன்னா பிரபுபாதர் நமக்கு பாகவதத்திலையும் பகவத்கீதையிலையும் சொல்லி கொடுக்கறது என்னன்னா, எது பெஸ்ட் பிலாந்தரபிக்கல் ஒர்க், அதாவது சேரிட்டபிள் ஒர்க் எது அப்படின்னா, பகவானுடைய திருநாமத்தை கொடுக்கறது தான். அவங்களுக்கு புரிய வைக்கிறது, நான் யாரு, பகவான் யாரு, எனக்கும் பகவானுக்கும் உள்ள உறவு என்ன, நான் இங்க ஏன் இருக்கேன், நான் எங்க இருக்க வேண்டியவ, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ண வேண்டியவ, நான் ஏன் கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டத்துல இருந்து எனக்கு எப்படி விடுதலை கிடைக்கும், நான் என்ன செஞ்சா இங்கேயே இருப்பேன், என்ன செஞ்சா நான் என்னோட வீட்டுக்கு போக முடியும், என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் எப்படி நிறுத்துவேன். இந்த மாதிரியான கேள்விகளை நமக்குள்ள கேட்கறதுக்கு, இந்த பக்தி பக்தி செய்யறதுக்கு நம்ம மற்றவங்களை தூண்டுறோம் பாருங்களேன். அப்ப இந்த மாதிரி கேள்விகள் நமக்குள்ள எழ ஆரம்பிக்கும். தூங்கிக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய கான்சியஸ்னஸ், உணர்வுகள் தட்டி எழுப்பப்படும். ஸோ அப்போ அவங்க கர்மா பண்றதை நிப்பாட்டிட்டு, ஞானம், யோகம், கர்மா இதெல்லாம் நிப்பாட்டி பக்தியில தங்களை ஈடுபடுத்திக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுல நம்மளுடைய ஆண்டாள் நாச்சியாருடைய இந்த திருப்பாவை இதுல நமக்கு ரொம்ப உதவி செய்யுது. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி கோதை நாச்சியார் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி போய் அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. பிள்ளாய், நாயக பெண் பிள்ளாய், கோதுகலம் உடைய பாவாய், மாமான் மகளே, அம்மனே, ஆற்ற அனந்தல் உடையாய், செல்வ பெண்டாட்டியே, பொற்குடியே, நற்செல்வன் தங்காய். அப்புறம் இந்த ஸ்லோகத்துல போதரி கண்ணினையாய் அப்படின்னு ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிட்டு, எப்படியாவது ஒரு சில பேர் சொல்லி கூப்பிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணி, தூண்டி, மோட்டிவேட் பண்ணி, வாங்கோ, தூங்குனது போதும், எந்திரிங்கோ, நம்ம போய் பாவை முன்பு நோக்கலாம். சில பேர் போயாச்சு, நமக்கு லேட் ஆகிக்கிட்டு இருக்கு, இதுதான் நம்மளுடைய வழி, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் அப்படின்னு சின்ன பெண்ணா இருந்தாலும் பெரிய தத்துவத்தை சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போறா கோதை. இப்போ கள்ளம்னு இந்த பாசுரத்துல கடைசி ஒரு வார்த்தை சொன்னா, அந்த கள்ளம் நம்ம பல அர்த்தங்கள்ல எடுத்துக்கலாம். இங்க கள்ளம்னு அவ சொல்றது பகாசுரனுடைய ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னா கூட, நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பாசுரத்துல மனதிற்கினியானை பாடு அப்படின்னு ராமரை பற்றி நம்ம நேத்து பாசுரத்துல நல்லாவே கேட்டுட்டோம். அதனால இன்னைக்கு நம்ம கிருஷ்ணருடைய அந்த பகாசுரனுடைய கதைய சார்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த பகாசுரனுடைய கதையோட சார்ந்து இங்க கள்ளம் அப்படிங்கிறது நம்ம அந்த லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே சொன்னாலும், ஆண்டாள் தூக்கத்தை
ஒரு கள்ளம் அப்படின்னு காட்டுறா. போதும் நீ தூங்குனது, எந்திரி. தூக்கம் கூட ஒரு திருட்டுத்தனம் தான். பொருளை திருடுனா மட்டும் திருட்டு இல்ல. நம்மளுடைய பொன்னான நேரத்தை வீணடிப்பது கூட ஒரு வகையில திருட்டு தான். அதிலும் பகவான நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டு தான் அப்படின்னு கோதை வந்து அங்க இருக்கிற அந்த பாவை பெண்களுக்கெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைன் இந்த ஸ்லோகத்துல என்ன வந்ததுன்னா, வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கி அப்படின்னு. என்னது இது வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கி அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம அந்த வேர்ட் டு வேர்டு மீனிங்ல பார்த்த மாதிரி நம்ம அதிகாலையில அதிகாலையில ம், அந்த நேரத்துல சில சமயம் வந்து அந்த வெள்ளி விடி வெள்ளின்னு நம்ம சொல்லுவோம், அது தெரியுமா? அதுக்கப்புறம் வியாழன் ஜூபிட்டர், அதுவும் ஆஹ், ரொம்ப மேகம் எல்லாம் இல்லாத நேரத்துல சில சமயம் நமக்கு தெரியுமா அது. அதனால தான் வந்து அதுதான் ஆஹ், இந்த நேரம் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கி அப்படின்னா சுக்கிரன் அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் எழுந்து வியாழன் ஜூபிட்டர், அது வெள்ளிங்கிறது வீனஸ், அந்த வீனஸ் எழுந்து ஜூபிட்டர் அஹ், மறையிற நேரம். அந்த நேரம் தான் வந்து அதிகாலை, நம்மளுடைய பிரம்ம முகூர்த்த டைம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கோதை என்ன சொல்றாங்கன்னா, இத வந்து நம்மளுடைய அறியாமைய வீழ்ந்து விழுத்தெழுந்ததை கூட குறிக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. கிருஷ்ணர் மீதான நம்மளோட அன்பு வந்து ஆஹ், வறண்ட அறிவு, அதாவது ட்ரை பிலாசபி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதையும் மீறி தான் வந்து அந்த அன்பை வந்து நமக்கு வெளியில வருது. இப்போ கண் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கண் வந்து ஞானத்தை அறிவை வந்து குறிச்சு ஆஹ், நம்மளுடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ நம்மளுடைய உடம்புல இருக்கிற இந்த அழகு வந்து சில நாளுக்கு அப்புறம் வந்து வாடிவிடும். அதுதானே நம்மளுடைய ஆஹ், எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தையிலிருந்து வயசானவங்க வரையும் நொடிக்கு நொடி நாளுக்கு நாள் அவங்களுடைய உடல் மாறிக்கிட்டே வருது. அது வந்து அதனால எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. ஆனா இந்த ஞானத்தால ஏற்படுற அந்த அழகு வந்து எப்பவுமே நம்ம கூட வற்றாம இருக்கும். ஆனால் அந்த ஞானம் வளர வளர நம்மளுடைய அழகு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய இலக்கை அடையிறதுக்கு அந்த ஞானம், எந்த ஞானம்? பக்தி. பக்தி கிடைக்கிற அந்த ஞானம் வந்து நமக்கு வந்து நம்மளுடைய இலக்கை அடையிறதுக்கு உதவி செய்யும். அதனால நம்மளுடைய அறிவை வந்து கூர்மைப்படுத்துவது முக்கியம். ஆனால் ட்ரை பிலாசபி கிடையாது. அந்த மாதிரி ஞானத்தை சொல்லாம பக்தியில நம்மளை ஈடுபடுத்திக்கிறதுக்கான ஞானத்தை வந்து நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு நமக்கு வந்து ஆச்சாரியர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாசுரத்துல வந்து ஆண்டாள் மற்றும் கோபிகைகள் பகவானோட முன் முழுமையான சரணாகதி அப்புறம் தாழ்மையோட பிரார்த்திக்கிறாங்க. இப்போ 13 ஸ்லோகம் இப்போ படிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பகவானே நீ எங்களுக்கு இது செய், எங்களுக்கு இதை கொடு, என்ன கொடு, எதுவுமே ஜடத்தோட நம்ம கேட்காம பக்தியில முன்னேறதுக்கான எங்களுக்கு வழிய சொல்லு, நாங்க சரணாகதி பண்ணணும், நாங்க எப்பவுமே உங்களையே நினைச்சிட்டு இருக்கணும், அதுக்கான வழிகளை எங்களுக்கு கொடுங்க, அதுக்கு முன்னாடி என்ன தடங்கல்கள் வந்தாலும் அதை வந்து நீங்க அதை எடுத்துருங்க. அந்த மாதிரி பகவானுடைய அருளை பெற நம்ம எல்லாரும் இணைஞ்சு பக்தியில ஈடுபட வேண்டும். ஸோ இதுதான் வந்து சாது சங்க சர்வ சாஸ்திர கோஹே லவ மாத்திர சாது சங்க சர்வ சித்தி ஹோய் அப்படின்னு சைத்தன்ய சரிதாமிரத்துல சொல்லியிருக்காங்க. லவ மாத்திர சாது சங்க, ஒரு ஒரு நொடி நம்ம வந்து சாதுக்களுடைய சங்கத்துல இருந்தாலும் நமக்கு வந்து சர்வ சித்தியா கிடைக்கும். ஸோ ஆண்டாள் அதுதான் நமக்கு வந்து பிராக்டிக்கலா காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வீட்லயா போய் பாவைகளை கூப்பிட்டு 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 வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அவளுடைய சங்கத்தை கொடுக்குறா.
ஆண்டாள் வந்து ஒரு ஆழ்வார். அவளுடைய அசோசியேஷனை வந்து மற்ற பாவைகளுக்கு கூப்பிட்டு கொடுக்குறா. இதுதான் வந்து நம்ம நித்யானந்த பிரபு ஜகாய் மதாயுடைய அந்த கதையில நம்ம கேட்டிருப்போம்ல. அஹ், யாரே தேக்கே தாரே கோஹே கிருஷ்ண உபதேசான்னு சொல்லி, ஈவன் ஒரு ஒரு குவாலிட்டி கூட இல்லை இது ஜகாய் மதாய்க்கு. அவங்களுக்கு கூட ஒரு தடவை கிருஷ்ணரோட நாமத்தை சொல்லுங்க. நீங்க கிருஷ்ணரோட நாமத்தை சொன்னீங்கன்னா என்னையே வித்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம், உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு சொல்லி நித்யானந்த பிரபு வந்து அந்த ஜகாய் மதாயுடைய கஷ்டங்களை பார்த்தாரு. அவங்களுக்கு புரியல அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி. ஆனா நித்யானந்த பிரபு வந்து பரம தயாளு, ஆஹ் பரதுக்க துக்கி. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து இவர் கஷ்டப்பட்டு, உங்களுடைய கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒரே மருந்து ஹரிநாம ஜபம், ஹரிநாம சங்கீர்த்தனம். அதனால கிருஷ்ணருடைய பேரை ஒரு தடவை கூப்பிடுங்கன்னு சொல்லி கெஞ்சினாராம். அந்த மாதிரி ஆண்டாள் நாச்சியாரும் ஒரு பரதுக்க துக்கி. எல்லாரையும் ஒன்றிணைச்சு பக்தியில வாங்க, நம்ம போய் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், பகவான வேண்டி நம்ம பாவை நோன்பு வைக்கலாம்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு போறாங்க. ஸோ இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம், பகவானுடைய திருநாமங்களை வந்து நம்ம பக்தர்களோட இணைஞ்சு செயல்படுவது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சாது சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத கூட ஆண்டாள் நாச்சியார் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. பகவானுடைய அருள் இல்லைன்னா நமக்கு இந்த சாது சங்கம் கூட கிடைக்காது. அதே நேரத்துல சாது சங்கத்தால தான் நம்மளை வந்து பகவானுடைய திருவடிகளுக்கு போக முடியும். அது வந்து சைத்தன்ய சரிதாமிரத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிருஷ்ண கிருபா குரு மிலே, குரு கிருபா கிருஷ்ண மிலே, ரெண்டுமே இன்டர் கனெக்டட். கிருஷ்ணருடைய அருள் இருக்கிறனால தான் ஒரு குருவுடைய சங்கம் நமக்கு கிடைக்குது. அந்த குருவுடைய அருள் கிடைக்க போய் தான் நமக்கு வந்து கிருஷ்ணருடைய திருவடி கிடைக்கும். அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஆணித்தரமா இருக்கணும். ஸோ அந்த கிருஷ்ணருடைய திருவருள், குருவுடைய திருவருள் நமக்கு யார் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னா பக்தர்கள், அந்த சாது சங்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீனியர் டிவோட்டிஸ், இப்போ நம்மளுடைய யாத்ராவுடைய சீனியர் டிவோட்டிஸ், இப்போ பரமேஸ்வர் பிரபு, கீதா மாதாஜி, ஸ்ரீவல்ல பிரபு, ஸ்ரீரங்க பிரபு, சச்சி மாதாஜி, எல்லாருமே என்னுடைய சிக்ஷா குருக்கள் எல்லாருமே. இவங்க எல்லாரும் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்து பகவானை பற்றி பேசுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. மற்றவங்களுக்கு சொல்றனால நம்மளுடைய புரிதல் வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது, நம்மளுடைய மனம் இன்னும் தூய்மை அடையுது. அதுக்கான வாய்ப்பை வந்து ரொம்ப கருணையா நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஸோ எப்பவுமே வந்து கிருஷ்ணரோட திருநாமங்களை வந்து ஜபிக்கணும். அது நம்ம பிரார்த்தனையை வந்து பக்தி பக்தியை கொடுங்க, என்னுடைய பக்தியில எந்த தடங்களும் இல்லாம எனக்கு உங்களுக்கு பக்தி செய்யறதுக்கான வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிறதும் பூதை நாச்சியாருடைய ஒரு வேண்டுதல் தான். அதுக்கு வந்து நம்ம பக்தர்களுடைய தோழமை, பக்தர்களுடைய சங்கம், நம்ம வந்து பக்தர்களோட ஆலோசனை பண்றது எப்பவுமே இருக்கணும். அதுதான் நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லயும் சொல்லியிருக்காங்க. ததாதி பிரதிகிருஹ்ணாதி குஹ்யம் ஆக்யாதி பிரச்சதி புங்க்தே போஜயத்தே சைவ. அதாவது பக்தர்களோட வீட்டுல நம்ம போய் சாப்பிடலாம், பக்தர்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாம், பிரசாதம் கொடுக்கலாம், பக்தர்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கலாம், பக்தர்கள் கிட்ட இருந்து கிஃப்ட் நம்ம வாங்கிக்கலாம், பக்தர்கள் கிட்ட நம்ம மனசை திறந்து பேசலாம். ஏன்னா பக்தர்கள் வந்து நம்ம கிட்ட இருந்து கேட்டு இன்னொருத்தவங்க கிட்ட சொல்ற மாதிரியான ஆளுங்க இல்லை. அவங்க பக்தர்கள் வந்து அவங்களுடைய கன்சல்டேஷன், ஆலோசனை எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய அறியாமையை போக்கி நம்மளை வந்து பக்தி வழியிலிருந்து வெளியில போயிடாத மாதிரி ஒரு பாதுகாப்போட நம்மளை வந்து வச்சுக்குவாங்க. யாரு? பக்தர்கள். அதனால நம்ம வந்து பக்தர்கள் கிட்ட ஆலோசனை செய்யலாம். பக்தர்கள் நம்ம கிட்ட ஆலோசனை செய்யறப்போ நம்மளும் பக்தி மார்க்கமா அவங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம்.
ஸோ இந்த மாதிரி சரணாகதி, சமுதாயம், திருநாம ஜபம் இது எல்லாமே வந்து பக்தியுடைய முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துல வந்து கோதை நாச்சியார் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதோட நான் என்னுடைய பாசுரம் டிஸ்கஷனை வந்து முடிச்சுக்கிறேன். வசந்த பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மிக அருமை மாதாஜி. இன்னும் மூணு நிமிஷம் இருக்கு மாதாஜி, ஓகேவா? அதனால ஐ திங்க் மீனாட்சி மாதாஜி ஒரு தடவை பாசுரம் பாடுறீங்களா? எஸ், கரெக்ட். கொள்ளின் பாய்க்கீண்டனை கொல்லாரகனே, கொள்ளின் பாய்க்கீண்டனை கொல்லாரகனே, கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய், கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய், பிள்ளைகள் எல்லாரும் பாவை களமுகார், பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புகார், வெள்ளி எழுந்து வியாழன் முரங்கேற்று, வெள்ளி எழுந்து வியாழன் முரங்கேற்று, கொள்ளும் செயலம்பினக்கான் போதரி கண்ணினாய், கொள்ளும் செயலம்பினக்கான் போதரி கண்ணினாய், கொள்ள குளிர குடைந்து நீராடாதே, கொள்ள குளிர குடைந்து நீராடதே, பள்ளி கிடக்கையோ பாவானினாளால், பள்ளி கிடக்கையோ பாவானினாளாய், கள்ளம் தவிந்து கவிந்தரோரெம்பவாய், கள்ளம் தவிந்து கவிந்தரோரெம்பவாய். ஹரே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவருளே சரணம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மிக அருமையான பதிவு, ரொம்ப நல்ல வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்தோட ரொம்ப அழகா இருந்தது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, மிக அருமையா இருந்தது உங்களுடைய பிரவச்சன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி.